ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தொக்கு தாங்க. இந்த தொக்கு டிஃபன் வகைகள் மட்டும் இல்லாமல் காரம் இல்லாமல் செய்யக்கூடிய கலந்த சாதம் வகைகளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் இதை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த தொக்கு ஒரு முறை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் அவசரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி இதே தொக்கு வேறு விதமான ஸ்டைலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது அதை விட ரொம்ப ஈஸியான மெத்தடு. பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான தொக்கு ரெசிபி தான் இது. இந்த தொக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தொக்கு செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு அதை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 100 ml அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். 100 mlலேருந்து 125 ml வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் இந்த எண்ணெய் இதுக்கு ஒரு கரெக்டான அளவாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வெடித்து வெளியே செதறாமல் இருக்கிறதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஃபுல்லாக மூட வேணாம். இது போல் கேப் விட்டுட்டிங்கன்னா அந்த ஈரம்லாம் உள்ளர வராமல் இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 கிலோ அளவுள்ள சின்ன வெங்காயம் இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். எவ்வளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளவு பொடியாக கட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதில் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்க்கும்பொழுது தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வெங்காயம் சேருங்க. அப்போ தான் மேலெல்லாம் அது தெறிக்காமல் இருக்கும். வெங்காயம் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா இதை கலந்து விட்டிங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்தையும் தாண்டி ஓரளவு நல்லா சுருளை நமக்கு வதங்கி வரணும். வெங்காயத்தை எந்த அளவு நீங்கள் சுருளை வதக்குறீங்களோ எண்ணெயில் அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் இந்த தொக்கு கெட்டு போகாமல் நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த தொக்கு பேச்சுலர்ஸ்லாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, சூடான சாதத்துலையும் சரி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அப்பளம், வத்தல் இது போல் கூட தொட்டுக்கலாம். வெங்காயம் வதக்குற அந்த பக்குவம் ரொம்பவே முக்கியம். இப்போ பார்க்கும்பொழுது தெரியுது பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு சுருங்கி வதங்கி வந்திருக்குன்ட்டு. வெங்காயம் நீங்கள் சரியாக வதக்கலை அப்படின்னா தொக்கு சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும். அதனால ஒரு முறை செய்யும் பொழுது நல்லா ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதே போல் வெங்காயம் வதக்கும் பொழுது தீயை ரொம்ப குறைச்சி வச்சிடாதீங்க. அதே போல் அதிகமாக வச்சிட்டிங்கனாலும் சீக்கிரமாகவே கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் எல்லா வெங்காயமும் கரெக்டாக வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் தனி மிளகாய் தூள் இதில் நான் சேர்க்குறேன். இந்த தனி மிளகாய் தூள் நீங்கள் வீட்லேயும் அரைச்சி வச்சுருக்கலாம், இல்லை கடையில் வாங்குகிற தூளாகவும் இருக்கலாம். தனி மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்த இல்லைங்களா அந்த ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூனை விட சைஸ் பெருசு. அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் தூக்கலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா 5 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நம்ம எடுத்த வெங்காயத்துக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இந்த மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் இருக்க புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பழைய புளியாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது கலர் டார்க்காக வரும். இது போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புளியோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும். அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். அதை பார்த்து பேலன்ஸ் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு, காரம், புளி எல்லாமே சேர்த்தாச்சு. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று குறைவாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை இந்த சமயத்தில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சிடுங்க. குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும்.
இந்த 10 நிமிஷத்தில் நடுவில் நீங்கள் 2 முறைக்கு திறந்து பார்த்து கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. நம்ம எண்ணெய் தாராளமாக தான் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இருந்தாலும் கலந்து விட்டுக்கோங்க. இது போல் கலந்து விட்ட பிறகு இனிமேல் தட்டு போட்டு மூடக்கூடாது. அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 6 நிமிஷத்துக்கு இது இருக்கணும். இந்த சமயத்தில் வெல்லம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வெல்லத்தூள் தான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இதில் வெல்லம் இல்லை வெல்லத்தூள் சேர்க்கணும். அது சேர்த்தா தான் இந்த டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். நம்ம சேர்த்துருக்க அந்த வெங்காயம், காரம், புளிப்பு இதனோட டேஸ்ட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற வேலையை இந்த வெல்லம் செய்யும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு இது நல்லா அப்படியே சுருங்கி வந்த பிறகு எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரியும். இது ஒரு கரெக்டான பதம். இந்த பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் உடனே சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த பவுலில் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூட்டோடையே நம்ம மூடக்கூடாது. அப்படி மூடிட்டாலும் சீக்கிரத்துலேயே தொக்கு கெட்டு போயிடும். நல்ல சுவையான சின்ன வெங்காயம் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சின்ன வெங்காயம் தொக்கு செய்யும் பொழுது நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தோம் இல்லைங்களா, அப்போ தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. தீ அதிகமாக இருந்ததுன்னா மிளகாய்த்தூள் கருகி போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். இதே பக்குவத்தில் இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.